Hi viewers, இன்னைக்கு Learn Computer Easily சேனலில் important 5 mark questions என்னன்னு பார்க்கலாம். First question பாருங்க. Write the procedure to convert fractional decimal to binary. Then convert 98.46 base 10 to binary. என்ன ப்ரொசீஜர்ன்றதை எழுதணும். ஃப்ராக்ஷனல் டெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்றதை எழுதணும் ஸ்டெப் பை ஸ்டெப். தென் செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனல் டெசிமலை பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 98 நம்ம ஆஸ் யூஷுவல் பைனரி நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், பை 2 பண்ணி பண்ணுவோமா. ஸோ பை 2 பண்ணி அதோடைய ரிமைண்டரை மட்டும் எடுப்போமா, அந்த மெத்தட் தான் இது. ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பை 2 பண்ணணும். அதில் இன்டீஜர் பார்ட்டை வந்து தனியாக எடுத்து எழுதணும். அந்த இன்டீஜர் பார்ட்டை எடுத்து எழுதிட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மறுபடியும் அகெயின் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் டில் ரிப்பீட்டட் டிஜிட்ஸ் வர வரைக்கும். இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். அது என்னன்னு பார்த்துடலாம். நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 2 நம்பர் சிஸ்டமில் இந்த ஆன்சர் இருக்குது. கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி. First, the method of repeated multiplication by 2 has to be added to convert such kind of decimal fractions. Repeated multiplication பண்ணோம் decimal fractions. அப்போ decimal fraction இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.46 தான் நமக்கு decimal fraction. இந்த decimal fraction நம்ம repeated multiplication by 2ஆல் பண்ண போகிறோம். Next, step 1 என்ன இருக்குது பாருங்கள். Multiply the decimal fraction by 2 and note the integer part. First decimal fraction நம்ம பண்ணோம். According to that sum, 0.46 is a decimal fraction. அந்த 0.46 multiply by 2 ஆல் பண்ணணும். Next, note the integer part. The integer part is either 0 or 1. either 0 இருக்கணும் இல்லைனா 1 இருக்கும். Step 2. Discard the integer part of the previous product. So previous product ஓட integer part இக்னோர் பண்ணிடணும், அதை எடுக்கக்கூடாது. Then multiply the fractional part of the previous product by 2. ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கு இல்லையா, அதை என்ன மல்டிப்ளை பண்ணுமோ அந்த ஆன்சர் வந்துச்சு இல்லையா, மல்டிப்ளை பை 2 பண்ணி என்ன ஆன்சர் வந்துச்சோ அதோடைய ஃப்ராக்ஷனல் பார்ட்டை எடுக்கணும். அதோடைய இன்டீஜர் பார்ட்டை இக்னோர் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்து எழுதணும். ரிப்பீட் ஸ்டெப் 1 until the same fraction repeats. Next, or terminates. Step 3, the resulting integer part form a sequence of zeros and ones. இந்த integer part தனியாக ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்து எழுதுவோம் இல்லையா, அப்போ அது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி சீக்வன்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். Step 4, the final answer is to be written from first integer part obtained till the last integer part obtained. ஸோ லாஸ்ட் integer part நம்ம கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஃபைனல் ஆன்சரை வந்து நம்ம கண்டினியூஸாக நோட் பண்ணிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.2 இன்டூ 2, இப்போ ஆன்சர் 0.4. இதில் இன்டீஜர் பார்ட் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டு தென் கீழே வர்றப்போ அந்த இன்டீஜர் பார்ட்டை இக்னோர் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்தோன்னா என்ன ஆகும், 4 இருக்கா, 0.4 இருக்கா, அப்போ நம்ம 0.4ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அது இன்டூ 2, 0.8 0 இன்டீஜர் பார்ட்டை ரைட் ஹேண்ட் சைடில் நோட் பண்ணிடணும். இந்த இன்டீஜர் ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்து எழுதணும். நம்ம முன்னாடி 0 போட்டுக்கணும். இந்த இன்டீஜர் பார்ட் இங்கே வரக்கூடாது. இந்த இன்டீஜர் பார்ட் ரைட் ஹேண்ட் சைட் போடணும். ஒன்லி ஃப்ராக்ஷனல் பார்ட் மட்டும் தான் கீழே வரணும். இன்டூ பை 2. ஸ்டில் இந்த ரிப்பீட்டட் நம்ம நம்பர் வர வரைக்கும் இதை என்ன பண்ணணும்னா ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இங்கே 0.4 இருக்குது, அடுத்து 8 இருக்குது, 6 இருக்குது, 2 இருக்குது. இந்த ஏதாவது ஒரு டிஜிட்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிற வரைக்கும் டில் நம்ம அந்த மல்டிப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். எனக்கு 4 அகெயின் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப் டு திஸ் நான் என்ன பண்ணிடுறேன், இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஸோ ஃப்ராக்ஷன் ரிப்பீட்ஸ் த ப்ராடக்ட்ஸ் is the same as in the first step. So first stepல நம்ம என்ன பண்ணுவோமோ சேம் அந்த fractional பார்ட்டை நம்ம எடுத்து எழுதணும், இன்டீஜர் பார்ட்டை ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்து எழுதணும். ஸோ இதே திருப்பி கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த சம்மை எப்படி நம்ம போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம பைனரி நம்பரை பார்க்கணும். ஸோ இதில் இன்டீஜர் பார்ட் எது, ஃப்ராக்ஷனல் பார்ட் எதுன்னு பார்க்க போகிறோம். இன்டீஜர் பார்ட் இந்த 98 இருக்கு இல்லையா, இதை தான் என்ன சொல்லுவோம்னா இன்டீஜர் பார்ட். This is the integer part. இந்த 0.46 இருக்கு இல்லையா, அந்த 0.46 இது வந்து என்னென்னா ஃப்ராக்ஷனல் பார்ட். ஃப்ராக்ஷனல் பார்ட் தனியாக ப்ராசஸ் பண்ணணும், இன்டீஜர் பார்ட்டை தனியாக பண்ணணும். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ 98 ஆஸ் யூஷுவல் இன்டீஜர் பார்ட்டை ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி போடுவோம், இன்டீஜர் அது மீன் டெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணுவோமோ சேம் அதே தான். ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுடலாம். இப்போ 98.46 இருக்குது. 98 இன்டீஜர் பார்ட்டை மட்டும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அப்போ இன்டீஜர் பார்ட்டை மட்டும் எடுத்தோன்னா நமக்கு 98. டேக் இன்டீஜர் பார்ட் 98. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 2
2 டேபிள்ஸால் தான் பண்ணணும். ஏன்னா பைனரி நம்பர் அதுக்கு 2, அதனால் நம்ம 2ஆல் தான் பண்ணணும். பைனரி டிஜிட்ஸ் வந்து 2 டிஜிட்ஸ் இல்லையா, அதனால் 2 பண்ணணும். 2 4s are 8, இங்கே ஒரு 1 வரும். 2 9s are 18, அப்போ 2 9 போடணும் இங்கே. இப்போ இதுக்கு எதுவும் ரிமைண்டர் வரல இல்லையா, அப்போ என்ன ஆன்சர் வரும்? 0. நெக்ஸ்ட் 2 அகெயின். 2 2s are 4, 2 4s are 8, அப்போ இதுக்கு ஒரு ரிமைண்டர் வருது இல்லையா, 48. 2 24s are 48, அப்போ ரிமைண்டர் 1 வருது. அடுத்தது 2 12s are 24, ஸோ இதுக்கு எதுக்குமே ரிமைண்டர் வரலை, 0. நெக்ஸ்ட் 2 6s are 12, நோ ரிமைண்டர், ஸோ இதுக்கு 0. 2 3s are 6, இதுக்கு நோ ரிமைண்டர், அதனால் 0. நெக்ஸ்ட் 2 1s are 2 தான் வருது, அப்போ இங்கே ஒரு 1 ரிமைண்டர் வருது. ஓகே, இப்போ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவோம். லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு எதை சொல்லுவோம்னா, இங்கே கீழே இருக்கிறது தான் நம்ம மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதை எப்படி எடுத்து எழுதணும்னா, மேலேருந்து எழுதாமல் கீழே மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் இருந்து நம்ம எடுத்து எழுதணும். நான் இது அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் எம்எஸ்பி எல்எஸ்பி மட்டும் போட்டால் போதும். நம்பர் எடுக்கிற அரேஞ்ச்மெண்ட் அந்த சீக்வன்ஸ் எப்படின்னா இப்படி வரணும். அப்போ இங்கே என்ன வரணும்னா, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுக்கு தான் போகணும். இன்டீஜர் பார்ட்டுக்கு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் போகணும். அப்போ இதோடைய ஆன்சர் இஸ் 1. நெக்ஸ்ட் 1, தென் 0, அகெயின் 0, தென் 0, லாஸ்ட் ஒரு 1, தென் 0. ஸோ நான் கேல்குலேஷன் கரெக்டாக பண்ணேன். 2 1 3 ஜீரோஸு, ஒரு 1 ஒரு 0. இதை எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராக்கெட்டில் அதோடைய பேஸ் நம்பர் 2ன்னு போடணும். இது எதோடைய ஆன்சர்? இன்டீஜர் பார்ட்டோடைய ஆன்சர். அப்போ இது இன்டீஜர் பார்ட்டு எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷனல் பார்ட்டை எடுத்து எழுதணும். இப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட்டை எடுத்து எழுதுகிறப்போ என்ன நம்ம பிட்ஸ் எழுதணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம இன்டீஜர் பார்ட்டுக்கு அடுத்து தானே ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்குது. அப்போ இன்டீஜர் பார்ட்டுக்கு என்ன பைனரி நம்பர் வந்ததோ அதை எழுதிட்டு டாட் வச்சு ஃப்ராக்ஷனலுக்கு என்ன வருதோ அதை எழுதணும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ராக்ஷனல் என்னென்னு பார்த்துடலாம். ஃப்ராக்ஷனல் இப்போது 98.46 இருந்துச்சு இல்லையா, அந்த 98.46ல் நமக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட்டுன்னு எதுன்னு பார்த்தோன்னா இதுதான் ஃப்ராக்ஷனல் பார்ட். அப்போது 0.46 தான் நமக்கு என்னது? ஃப்ராக்ஷனல் பார்ட். அந்த பார்ட்டை மட்டும் நம்ம இப்போ எடுத்து கேல்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 0.46 இன்ட்டு 2ஆல் பண்ணணும். இது வந்து மல்டிப்ளிகேஷன் பை 2. இப்போது 2 6 are 12, மேலே 1, 2 4s are 8 9, 2 0s are 0. ஓகே, இப்போது இன்டீஜர் பார்ட் எடுத்து எங்கே எழுதணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். இன்டீஜர் பார்ட் எடுத்து எங்கே எழுதணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். ஃப்ராக்ஷனல் பார்ட் மட்டும் அப்படியே கீழே வரும். ஃப்ராக்ஷனல் பார்ட் எங்கே வரும்னா இங்கே வரும். அப்போது இதுக்கு வந்து 0.92, அப்போ 0.92 நான் போடுறேன்னா அப்போ முன்னாடி என்ன போட்டுக்கலாம்? 0 போட்டுக்கலாமா? இன்ட்டு 2. இப்போ ஆன்சர் 2 2s are 4, 2 9s are 18, மேலே 1, 2 0s are 0, 0 + 1 1. அப்போது இங்கே எனக்கு இந்த 1 வந்து எங்கே நான் டிஸ்கார்ட் பண்ணிவிடுவேன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பண்ணிவிடுவேன். ஃப்ராக்ஷனல் பார்ட்டு மட்டும் நெக்ஸ்ட் லைனில் கண்டினியூ ஆகும். ஸோ அகெயின் ஐ எம் மல்டிப்ளையிங் தட் பை 2. இப்போ 2 4s are 8, 2 8s are 16, 2 0s are 0 + 1. இப்போ இதுலேயே இன்டீஜர் பார்ட் எடுத்து நான் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுகிறேன். ஃப்ராக்ஷனல் பார்ட் வரும், கீழே வரும். ஸோ நான் திருப்பி இது எத்தனை வாட்டி நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா எனக்கு இந்த டிஜிட்ஸில் ஏதாவது கண்டினியூஸாக சீக்வன்ஸாக வர 9 8 6 இதில் ஏதாவது ஒரு டிஜிட் எனக்கு ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா நான் அதோட அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போது இப்போ நெக்ஸ்ட் எழுதுகிறேன். 2 8s are 16, மேலே 1, 2 6s are 12 13, மேலே 1, 2 0s are 0 + 1. ஸோ அப்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 1 போது ஃப்ராக்ஷனல் பார்ட் அகெயின் கீழே வருது, இன்ட்டு 2 பண்ணுறோம். இப்போது அகெயின் மல்டிப்ளிகேஷன், ஏன்னா எனக்கு ரிப்பீட் ஆகலை. 9 8 6 3 இது டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் தான் வருது. ஸோ இதில் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். 2 6s are 12, மேலே 1, 2 3s are 6 7, 2 0s are 0. My integer part is 0, fractional part is 7 2. Again multiply by 2, 2 2s are 4, 2 7s are 14, மேலே 1, 2 0s are 0, 0 + 1 1. அப்போ இங்கே எனக்கு இன்டீஜர் பார்ட் என்னது? 1. தென் அகெயின் இப்போ எனக்கு எங்கேயுமே இங்கே ரிப்பீட் ஆகலை இல்லையா? 9 8 6 3 7 4 ரிப்பீட்டேஷன் வரலை. ஸோ அகெயின் நான் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும்.
ஸோ 0.44 எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்டீஜர் பாயிண்ட் அங்கே போயிடுச்சு, ஃப்ராக்ஷனல் பார்ட் எனக்கு 0.44 தான். 0.44 போகிறதுக்கு நான் 0.44 கீழே போட்டிருக்கேன் இன்டூ 2. இப்போ ஆன்சர் இஸ் 0.88. அப்போ நான் இந்த இன்டீஜர் பார்ட்டை தூக்கி இங்கே எழுதுகிறேன். நெக்ஸ்ட் இதை இங்கே எழுதுடுமான்றதை கண்டினியூ பண்ணுமான்றதை பார்க்கணும். ஏன்னா 8 இருக்குது, 6, 3, 7, 4. அகெயின் இந்த 8 ரிப்பீட் ஆகுது இங்கே. இப்போ இங்கேயும் ரிப்பீட்டட், இங்கேயும் ரிப்பீட்டட். இப்போ ஒன்ஸ் ரிப்பீட்டேஷன் வந்தோடனே இந்த ப்ராசஸை என்ன பண்ணிடணும், அப் டு திஸ் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போக தேவையில்லை. இப்போது நம்பரை எப்படி எடுத்து எழுதணும்னு பார்க்கலாம். ஃப்ரம் அப் டு டவுன் இதை மாதிரி தான் எழுதணும். நம்ம டவுன் டு அப் வந்து பைனரி நம்பர், டெசிமல் டு பைனரிக்கு வந்து டவுன் டு அப் எழுதுவோம். இது வந்து ஃப்ராக்ஷனலுக்கு அப் டு டவுன் எழுதணும். இப்போ அப் டு டவுன் எழுதுனா ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன 0, செகண்ட் டிஜிட் 1, தேர்ட் டிஜிட் 1, ஃபோர்த் இஸ் 1, ஃபிஃப்த் இஸ் 0, 1, 0. ஸோ என்னோடய டிஜிட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா நான் என்ன பண்ணிடணும், செக் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். இது வந்து எதோடைய பேஸ், எதோடைய இதுனா 2. யாரோடைய நம்பர் இது 0.46, அதோடைய நம்பருக்கு வந்தது தான் இது. ஸோ சிமிலர்லி we can write it as 46 base 10க்கு எனக்கு வந்த ஆன்சர் இதுன்னு எழுதலாம். ஓகே, இப்போ 98.46க்கு எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே எனக்கு 98க்கு என்ன வந்துச்சு, 110010 வந்துச்சா. அப்போ 98க்கு உண்டான டிஜிட் வந்து 11000010. அடுத்து பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வைக்கிறேன். 46க்கு எனக்கு இங்கே என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை எடுத்து எழுதணும். அப்போ இந்த ஆன்சர் என்னது 0111010. ஸோ அப் டு திஸ் இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இங்கே நான் எக்ஸ்ட்ரா டாட் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் பேஸ் 2. ஸோ இட்ஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் வந்து ப்ரொசீஜர் எழுதணும், ப்ளஸ் செகண்ட் சப்டிவிஷனில் இந்த சம்மையும் போடணும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.